குமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே குளப்புரம் பகுதியில் விடுப்பில் இருந்த பெண் காவலர் ஒருவர் வீட்டில் மர்மமான முறையில் கழுத்து அறுக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே குளப்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் மினி. தமிழக காவல்துறையில் கடந்த 2003ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த இவருக்கு திருமணமாகி 5 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. பல்வேறு காவல் நிலையங்களில் பணிபுரிந்து வந்த இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது மனநோயால் பாதிக்கப்பட்டு இதுநாள் வரை விடுப்பில் இருந்து வந்துள்ளார். இவரது கணவரும் மனநோய் பாதிக்கப்பட்டு வேலைக்கு எதுவும் செல்லாமல் வீட்டிலேயே இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் இன்று காலை தூக்கத்தில் இருந்து எழும்பிய 5 வயது குழந்தை தாயார் கழுத்து அறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அருகில் உள்ள வீட்டில் உள்ளவர்களிடம் எழுதப்படி போய் கூறியுள்ளார். இதனை கேட்ட அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்து 108 ஆம்புலன்ஸ்க்கு அழைத்து உள்ளனர். தகவல் அறிந்து வந்த 108 ஆம்புலன்ஸ் செவிலியர் காவலர் மினியை பரிசோதித்து பார்த்தபோது அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துவிட்டு களியக்காவிளை போலீசாருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு திரும்பிச் சென்றனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தினர். அந்த நேரத்தில் இறந்த பெண் காவலரின் கணவர் வீட்டின் ஒரு ஓரத்தில் பிரம்மை பிடித்தது போல் இருப்பதைக் கண்டு சந்தேகமடைந்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாயை வரவழைத்து விசாரணை நடத்தினர். அப்போது அந்த மோப்பநாய் வேறு எங்கும் செல்லாமல் வீட்டை சுற்றியபடியே சிறிது நேரம் நின்றது. அதே நேரத்தில் அவரது கணவரிடம் அந்த மோப்பநாய் செல்லவில்லை. இதனையடுத்து போலீசார் உயிரிழந்த பெண் காவலரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு வீட்டில் இருக்கும் கணவரை போலீஸ் கண்காணிப்பில் வைத்துள்ளனர். மேலும் இறப்புக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மனநோய் பாதிப்புக்குள்ளாகி விடுப்பில் இருந்த பெண் காவலர் மர்மமான முறையில் கழுத்து அறுக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.